அவர் பேசின நிறைய ஸ்பீச்சு இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வயிற்றில் புளியை கரைச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். பணம் சம்பாதிக்கிறதுக்கு அரசியலுக்கு நான் வரலை, என்கிட்ட பணம் நிறையா இருக்குது, நான் பணம் மதுரை என்ன எம்ஜிஆர் கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு கட்சியை வந்து இன்றைக்கி ஒரு காலடியில் கொண்டு போய் எடப்பாடி அவரை வச்சுட்டாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஸ்ப்ரிட் பண்ணி ஓட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாங்கன்னா சட்டசபை தொங்கு சட்டசபை. வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு சினிமா சர்ச்சைகள். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அவர்கள் தான். அரியலூர்ல விஜய் பேசின விஷயங்கள் பத்தி தான் பேச போறோம் இந்த நேர்காணல்ல. வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஸோ அரியலூர்ல விஜய் கொடுத்த ஸ்பீச் எப்படி இருந்தது? பிரமாதமாக இருந்தது. நிறைய பேர் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திட்டாரு. என்னடா விஜய் சாதாரணமாக இருப்பார்னு பார்த்தோம்னா, அந்த பரப்புரை திருச்சியில் ஆரம்பித்த அந்த பரப்புரை அரியலூரில் வந்து நைட்டு ஒரு 8:30-9 மணிக்கு அந்த க்ரௌடு, அவர் பேசின நிறைய ஸ்பீச்சு இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வயிற்றில் புளியை கரைச்சிருக்குன்னு தான் சொல்லலாம். அதற்கு பார்த்தோம்னா இப்போ அவர் வேறு எந்த கட்சியுமே அவர் எடுத்துக்க விரும்பலை. டிஎம்கே அண்ட் டிவிகே டிஎம்கே மட்டும்தான் போட்டி அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே அவர் ஃபுல் அண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறார். இப்போது அரியலூரில் நம்ம பேசுகிற விஷயங்கள் நிறையா நம்ம மைண்டில் வந்து அரசியல் கட்சிகளுக்கு அந்த தலைவர்களுக்கு வந்து நிறையா யோசிக்க வச்சுருக்குன்னு அப்படி தான் நம்ம பேசலாம். காரணம் கேட்டிங்கன்னா, நிறைய டிஎம்கே வாக்குறுதி கொடுத்ததை வந்து நீங்கள் மக்களுக்காக செய்தீர்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு 5-6 மேட்டரை அடித்து பேசினார். அது வந்து உண்மையிலேயே ரொம்ப வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது, அந்த கிட்னி விஷயங்கள் எடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் அழுத்தமாக இன்னும் கொஞ்சம் பேசியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் அதை கொஞ்சம் அப்படியே மேலோட்டமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மற்றபடி அவரை பேசுகிற எல்லா விஷயங்களுமே நீங்கள் மானியம் கொடுத்த விஷயம், கேஷு கொடுக்கணுன்றது, அப்புறம் இபி விஷயங்கள், இது அப்புறம் வந்து மகளிர் உதவித்தொகை விஷயங்கள், கல்வி படிப்பினுடைய ரத்து, விவசாய ரத்து, எல்லாத்தையுமே எடுத்து சொல்லுவோம். மக்கள் கொஞ்சம் இப்போ சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க, ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற விஷயத்த சொல்லி பேசி இதனுடைய ஆரம்பம் தான் நான் நினைக்கிறேன். நான் திருச்சியில் பேசுனதும் அரியலூரில் பேசுனதும் ஆரம்ப கட்ட வேலைகள். நீங்கள் மாநாட்டில் பேசுனது வேறு, இது பேச மாட்டார்னு எதிர்பார்த்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இதில் அரியலூரில் பேசுனது நைட்டு 8:30 மணி 9 மணிக்கு, பெரம்பலூருக்கு வரும்போது கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் அந்த கூட்டம் கலையில் ரொம்ப ஆர்ப்பாட்டமான ஒரு கூட்டம், அது அன்பால் சேர்ந்த ஒரு கூட்டம்னு தான் சொல்ல முடியும். இப்போ வந்து விஜயை வந்து பல கட்சிகள் வந்து நேரடியாக பேசி தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் தெரிய வருது. அது காரணம் விஜயனுடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தான் பார்க்க முடியுது. ஓகே, திருச்சியில் பேசின அதே ஸ்பீச்சை தான் வந்து அரியலூரில் பேசின மாதிரி இருக்கே. இல்லை, திருச்சியில் பேசிகிட்டு இருக்கும்போது மைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுத்துருச்சு, அது கொஞ்சம் அப்செட் ஆனார். திருச்சியில் அந்த மக்களுடைய அவ்வளோ ஆரப்பாரம், அந்த லட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது அவனால் என்ன பேசுகிறதுங்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது திணறுமோம் சொல்லும் இல்லையா, அந்த ஆனந்த கண்ணீர் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அந்த இடத்துல விஜயோட ஆனந்த கண்ணீர் பார்க்க முடிஞ்சுது. அவங்களுடைய ரசிகர்களுடைய இந்த கொண்டாட்டம், அவர் நிறைய பேரை சொல்லும்போது இங்கே ஏறாதீங்க இறங்குங்கன்னு அவருடைய ஸ்டைலில் பேசுனது. ரெண்டாவது, ஏர்போர்ட்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தை ஒரு 5-6 மணி நேரம் வந்து கடந்து வந்து நீந்தி வந்த ஒரு விஷயம். 10:30க்கு பேச வேண்டிய ஸ்பீச் வந்து 3 மணிக்கு பேசுனது. மக்களுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குது, என்னுடைய பவர் என்ன இருக்குங்கிறத அரசியல் கட்சிகளுக்கு 2 பேருக்கு தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேர் தான் அவருடைய டார்கெட். மற்றபடி அண்ணா டிஎம்கே கூட பெருசாக எடுத்துக்கல, எந்த கட்சியுமே எடுத்துக்கல. 2 பேர் டிவிகே டிஎம்கே தான். அந்த ஒரு கான்செப்டில் தான் பேசினார். இன்னும் கொஞ்சம் பேச்சு நல்லா இருந்திருக்கும், அந்த மைக் ப்ராப்ளத்தினால அவரே அப்செட் ஆனார். பட் நீங்கள் அரியலூரில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்கும். ஒவ்வொரு சென்டருக்கும் போகும்போது ஊரில் என்ன குறைகள் இருக்குது, நிறைகள் இருக்குது, என்ன தேவை அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்குது. அதை எடுத்து பேசுகிறதுக்கான ஒரு டைம் கொஞ்சம் பாராயிடுச்சு. ஸோ 8:30 மணிக்கு மேலே பேசும்போது 9 மணி வரைக்கும் தான் ஒரு டைம் இருக்கும். 5:30 கொடுக்கப்பட்ட டைம் 8:30ங்கும் போது வந்து ரொம்ப பேச முடியாது. அதை பேசின வரைக்குமே வந்து இருக்கிற பல அரசியல் தலைவர்களுக்கு வந்து டென்ஷன் ஆகிருக்காங்கன்னா, இன்னும் பேச போகிற விஷயங்கள் நிறையா இருக்குது. வரக்கூடிய சனிக்கிழமைலாம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா இருக்கும். ஓகே, அண்ட் பல ஆடியன்ஸ் வந்து அவர் மேலே துண்டு தூக்கி போடுறாங்க. இது வந்து மரியாதை குறைவாக தெரியலையா? இல்லை, ஆசை தான். நம்ம இப்போ நீங்கள் பெரிய தலைவர்லாம் போனீங்கன்னா அவர் போட்டிருக்கிற மாலையை ரசிகர்கள் தொண்டர்கள் தூக்கி போடுவாங்க. அப்படி தான் நம்ம இங்கே ரசிகர்கள் தொண்டர்களாக மாறும்போது பார்த்தோம்னா அவருடைய ஆர்வத்தை வந்து வெளிக்காட்டுறதுக்கு என்ன பண்ண முடியும்? இன்னும் போனீங்கன்னா கிட்ட வேணால் கட்டி பிடிச்சிட்டு விட மாட்டாங்க ஃபேன்ஸ். அப்படி தான் நம்ம பார்க்க முடியுது. கூட்டம் வந்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் மட்டும் வரல, கேரளா ஸ்டேட்லேருந்து பெண்கள் குழந்தைகளை கூப்பிட்டு வர்றாங்க விஜயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. பார்க்குறது மட்டுமே என்னுடைய ஓட்டு விஜய்க்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று ஒரு பொண்ணு வந்து ஒரு வீடியோவில்
பேசுகிறது நீங்கள் அது கேட்டிங்கன்னா, எங்களுக்கு விஜயை பிடிக்கும், தளபதி பிடிக்கும். என்னுடைய பையன் வந்து விஜய்னே சொல்ல மாட்டான், தளபதின்னு மட்டும்தான் சொல்லுவான். 2026 ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்க முடியலன்னா கண்டிப்பாக எதிர்க்கட்சி தலைவராவது கண்டிப்பாக வருவார் அவர். வந்தாருன்னா வேளாங்கண்ணி கோயில போய் நம்ம மொட்டை அடிக்கணும் வேண்டியிருக்கேன்னு ஒரு பொண்ணு பேசுகிறாங்க. அப்போது விஜய் அவர்களுக்கு என்ன செஞ்சார்? எதுவும் கிடையாது. ஆனால் இனிமேல் செய்கிறதுக்காக அவர் உள்ளே இறங்கியிருக்கார். இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதோடைய ரசிகர்களுக்கும் என்ன செய்யணும், ஸோ அந்த நாடு எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம். இதுக்கு மேலே நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கலாம். நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அரசியலுக்கு நான் வரலை, என்கிட்ட பணம் நிறையா இருக்குது, நான் பணம் பார்த்தவன், மக்களுக்கும் நாட்டுக்கும் செய்யணுங்கிறதுக்காக தான் நான் வர்றேன் அப்படிங்கிறார். இப்போ இந்த வயசில் இந்த தில்லு வந்து யாருக்குமே வரல. எல்லாம் ஃபேமிலியோடு இருக்காங்க. ஃபேமிலி உருட்டு வந்துட்டார்னு விஷயத்தை பேசுகிறாங்க. ஃபேமிலி உருட்டு வந்தாங்கன்னா எல்லாருக்குமே ஃபேமிலி செட்டில்மெண்ட் பண்ணிட்டார். நீங்கள் எல்லாமே நல்லபடியாக உங்களுடைய ரூட்டை பாருங்கள். அப்பா அம்மாவுக்கு மாதத்துக்கு வருமானத்துக்கு ஏகப்பட்ட இந்த கல்யாண மண்டபத்தை உருவாக்கி கொடுத்துருக்காரு. வருமானம் நிறையா வரும். எல்லோரும் நீங்கள் இருங்க, என்கிட்ட பணம் இருக்குது, செல்வா இருக்குது, வாழ போகிறது ஒரு வாழ்க்கை, தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய விஷயம் செய்யணும்னு சொல்லி உள்ள களத்தில் இறங்கியிருக்கார். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி ஒரு கட்சி தலைவர் வந்து கண்ணாப்பின்னு பேசிகிட்டு இருக்கார். அது பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட வளர்ச்சியை வந்து யாரும் தடுக்க முடியாது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஓகே, தொடர்ந்து வந்து பாஜகவையும் டிஎம்கேயும் வந்து அடிக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, இப்போ நீ கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா தமிழ்நாட்டில் இருக்கணும். தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு இப்போ வந்து ஆளுங்கட்சி என்ன பண்ணுது, என்ன வாக்குறுதி கொடுத்துச்சு, என்ன பண்ணலை அப்படிங்கிற விஷயத்த ஒருத்தர் பேசி தான் ஆகணும். அண்ணா டிஎம்கே வந்து பிஜேபியில் போய் கூட்டணி அமைச்சிட்டு அவங்க ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணுறாங்க. கொள்கை ரீதியாக ஒரு எதிரி வந்து பிஜேபி, அரசியல் எதிரியாக டிஎம்கே. அவர் 2 பேர் தான் கையில் எடுக்கிறார், வேறு யாரையுமே கையில் எடுக்கலை. வேறு எந்த கட்சியுமே அவர் பொருட்படுத்தலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 பேர் தான், எனக்கும் அவருக்கு தான் போட்டி. அண்ணா டிஎம்கே கூட உள்ளுக்குள்ளே சேர்க்கல அவர். சரிங்களா? அப்படி ஒரு இந்த நோக்கத்தோடு போராடுறத. அதனால் நீங்கள் இந்திய நாட்டுக்கு இந்த நீட் தேர்வு மூலமாக எத்தனை மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா, அதை எதற்காகங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறார். அப்போ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாசிச கொள்கை ரீதியாக வந்து நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட திணிக்கிறாங்க, பாசிசம் கொள்கையோட அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பேசுகிறார். இங்கே அரசியல் எதிரியாக நீங்கள் எதுவுமே பண்ணலை, வாக்குறுதியில் அது கொடுத்தீங்க, அதை வந்து நிறுத்தி பண்ணலை அப்படின்ட்டு. அதனால தான் இவர் பேசும்போது கூட நான் வாக்குறுதியில் கொடுக்க நான் விரும்பலை, என்னுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து என்ன நான் செய்ய போகிறேங்கிற விஷயம் வரும் அப்படின்னு விஷயத்தை சொல்கிறார். கண்டிப்பாக பெண்கள் பாதுகாப்பு இருக்கும் என்னுடைய அறிக்கையில். அதாவது இலவச கல்விகள் நிறையா வரும், இந்த பள்ளி காலேஜ் கடன் கொடுத்த விஷயம் தள்ளுபடியாகும், விவசாய கடன் தள்ளுபடியாகும், இந்த போதை ஒழிப்பு கண்டிப்பாக இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் முன்னிலைப்படுத்துவார் அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் இதெல்லாம் மக்களுக்கு வந்து ஒரு தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக கொடுத்து ஒரு வேளை வெற்றி பெற்று நேற்றதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சார்னா அவர் அசைக்க முடியும். எம்ஜிஆர் எப்படி 13 வருடங்களாக சிஎம்லேருந்து எந்திரிக்க முடியலையோ, யாரையும் அசைக்க முடியலையோ, அதே மாதிரி ஒரு இடத்துல விஜய் உட்காருவார். ஓகே, ஸோ அதிமுக பற்றி எதுவுமே பேசலை, அதுக்கு காரணம் வந்து இவர் பின்னாடி போய் கூட்டணி வச்சுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி பேச்சு எழும்புது. மதுரையில் பேசினார். மதுரை என்ன எம்ஜிஆர் கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு கட்சியை வந்து இன்றைக்கி ஒரு காலடியில் கொண்டு போய் எடப்பாடி அவரை வச்சுட்டார் அப்படிங்கிற விஷயத்த வந்து பேசினார். அந்த ஒரு அட்டம்ப்ட் தான் பேசினார். அதுக்கு முன்னாடி விக்கிரவாண்டியிலையும் பேசலை, இப்போவும் பேசலை. காரணம் என்னென்னா, நாளை அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம். நீங்கள் ஆட்சியில் பங்கு, என்னுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொள்கைகளுக்கு உட்பட்டு எந்த கட்சி வந்தாலும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கார். அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்போ வந்து டிஎம்கே தான் என்னுடைய முதல் எதிரி அப்படின்னு சொல்லும் போது அண்ணா டிஎம்கே ஒரு எதிரின்னு சொல்ல வரல, கஷ்டப்பட்டு உருவாக்குனதை கொண்டு எனக்கு காலையில் வச்சுட்டீங்க அப்படின்றான். இப்போது அண்ணா டிஎம்கே ஒருவேளை பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டால் கண்டிப்பாக விஜயோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஏன்னா நாளைக்கு வந்து அரசியல் கூட்டணிங்கிறது வந்து எதுவெல்லாம் நடக்கலாம். பட் இவர் வந்து அதை மற்றவர்களுக்கு அழைப்பும் கொடுத்துருக்கார். அதனால் கூட்டணி அமைகிறதுக்கான பேச்சுவார்த்தைகளும் கண்டிப்பாக ஜனவரிக்கு பிறகு நடக்கலாம். கூட்டணி அமைஞ்சால் சந்தோஷம்தான், ஆட்சியிலையும் பங்குட்டுருக்கார். அதனால் தனிப்பட்ட முறையில் ஒரு வெற்றியை நோக்கி அவர் போகிறார். வந்தாங்கன்னா சேர்த்துக்குவார், வரலைன்னா தனியாக நின்று போராடுறார். இப்போ கூட்டணின்னு வரப்போ பாஜகவோடையும் திமுகவோடையும் கண்டிப்பாக கூட்டணி வந்து வைக்க மாட்டார். ஏன் 2 திராவிட கட்சிகள் முன்னிலையில் இருக்கும்போது 2 பேருக்கும் ஒரே கொள்கை தானே, ஆனால் திமுகவை மட்டும் அடிக்க காரணம்? இல்லை, எம்ஜிஆருடைய கொள்கையில் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். நீங்கள் பெரியாருடைய கொள்கையிலிருந்து டிஎம்கே உருவாகி, டிஎம்கேலேருந்து வந்து அண்ணா டிஎம்கே உருவாகி வந்தால் கூட எம்ஜிஆருடைய பாதை வேறு, டிஎம்கே கலைஞர் அவர்களுடைய பாதை வேறையாக தான் இருந்தது. இந்த பாதையிலிருந்து மாறுபட்டு, ஏன்னா இப்போது நீங்கள் பெரியாருடைய அந்த கொள்கையிலையும் திராவிட மண் இது,
நீங்கள் அதை தவிர்த்து நீங்கள் வேறு வந்து புரட்சிகரமாக எதையுமே நீங்கள் செய்ய முடியாது. அப்படி செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பிஜேபி கூட ட்ரை பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து ஒன்றும் வேலை நடக்கலை. அதற்கு முன்னாடி 67க்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலம் நிறைய இருந்தது. நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. பெரியார் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். 67லேருந்து பெரியாருடைய மண், ஸோ இந்த தமிழ்நாட்டு இந்த திராவிட மண் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆழமாக இந்த பதிக்கப்பட்டது. அதுலேருந்து நீங்கள் விலைக்கு யாரையுமே கொண்டு வர முடியாது. அதற்குள்ளே இன்னும் சிறந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத கையில் எடுக்கிறார். ஸோ அவர் பெரியாரை கையில் எடுக்கிறாரு. அறிஞர் அண்ணா அவருடைய தம்பியாக வந்து பெரிய புரட்சி பண்ண அண்ணாவை எடுத்துக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து வந்த எம்ஜிஆர் எடுத்துக்கிறாங்க. சார், எம்ஜிஆர்கிட்ட இருந்து வந்த ஜெயலலிதா அவர்களையும் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் தன் அண்ணனாக பார்க்கப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் இப்போ அரசியலுடைய ஒரு 4-5 பேரை வந்து தன்னுடைய முன்னோடிகளாக ஏற்றுக்கிட்டு விஜய் ஒரு பயணத்தை போகிறார். ஸோ இந்த 1.5 வருஷத்தில் தான் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு. இந்த 1.5 வருஷத்திலேயே இந்தியாவே உலுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம அது அதனால் வந்து கூட்டணிகள் அமைகிறதுலாம் அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. இப்போ தொடர்ந்து ஆளுங்கட்சியை தாக்கிட்டு இருக்கும்போது ஆளுங்கட்சியிலேருந்து இவருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வர வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது வரதான் செய்யும். அது வராமல் இருக்கு. எம்ஜிஆருக்கு வராதவன்னா எல்லாருக்குமே வரும். நீங்கள் சொன்னது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் டிஎம்கேயும் அட்டாக் பண்ணி பேசிகிட்டு இருக்காருன்னு சொன்னீங்களே, நீங்கள் சொன்ன வாக்குறுதி நிவர்த்தி பண்ணிங்கன்னா மக்களுக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம். நடக்கலையும் போதே பேசி தான் ஆகணும். இப்போது இவர் அரசியல் வந்ததுனால டிஎம்கேவுடைய அச்சுறுத்தல் வருமானு கேட்குறீங்க. வரும், வராமல் இருக்காது. அதெல்லாம் தாண்டி நீங்கள் போய் உங்களுடைய இலக்கு என்ன, தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன செய்யணுங்கிற விஷயத்தை நீங்கள் சாதாரண ஒரு விஷயத்தை போய் ஈஸியாக செஞ்சிட முடியாது. அதுக்குள்ளே ஸ்பீட் பிரேக் நிறையா இருக்கும், தடங்கள் நிறையா வரும். இதெல்லாம் தாண்டி தான் போகணும். நீங்கள் அதெல்லாம் தாண்டி போகிறதுக்கு விஜய் தயாராக தான் இருக்கார். நீங்கள் என்ன அட்டாக் பண்ணாலும் என்ன அச்சுறுத்தல் பண்ணாலும் அதை பற்றி கவலையே கிடையாது அப்படின்ற ஒரே கொள்கையோடு தான் அவர் வந்து முன்னோக்கி வேகமாக போய்கிட்டு இருக்கார். ஸோ இதனுடைய பரப்புரை திருச்சிக்கு அப்புறமேல் சூடு வந்திருக்கு. இதற்கப்புறம் அடுத்தடுத்து பண்ண போகிறத நிறைய விஷயங்கள் பேசுவார். ஓகே. அண்ட் வந்து விஜயோட பேச்சு எல்லாமே ஃபயராக இருக்குது. அவரோட பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் யார்? அவரே தான் எடுத்துக்கலாம், வேறு யாரும் கிடையாது. ஏன்னா யாரையுமே வச்சுக்கல அவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரசாந்த் கிஷோர் வச்சுருந்தாங்க. பட் அது ஒரு சின்ன ஒரு ஐடியாவுக்கு மட்டும்தான் ட்ராவல் ஆச்சு. அவரும் கிடையாது. இப்போ நீங்கள் இதில் வந்து இதுக்கு முன்னாடி யார் அப்படின்னா சில பேருடைய இந்த பாதை இருக்கு இல்லைங்களா, அந்த பாதையை பார்த்தாலே போதும் ஒருத்தருக்கு. விஜய் அதை படித்தவர், அறிவாளி, புத்திசாலி, சினிமாவில் வந்து எந்த ரேஞ்சில் இருக்காங்கிறது தெரியும். இந்த வயசில் சாதாரணமாக வரணும்னா அரசியலுக்குள்ள சாதாரணமாக இறங்க முடியாது யாருனாலையுமே. அதனால் அவரே இப்போ நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு வந்து யாரும் சொல்லி செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா. கெட்டது வேணால் யாராவது சொல்லி கெட்டது செய்யலாமே தவிர நல்லது நீங்கள் செய்யணும்னு நினைக்கும் போது அதை எது வேணாலும் யார் வேணாலும் பண்ணலாம். விஜய் அவரே முன்னோடியாக அவரே குருவாக எடுத்துகிட்டு தான் ஸோ இந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே. அடிக்கடி வந்து சொல்லி காட்டுறாரு இந்த மாதிரி வந்து அவ்வளோ பெரிய வேலை, அவ்வளோ பெரிய சம்பளத்தை நான் விட்டுட்டு அதை ஏன் அடிக்கடி சொல்லி காட்டணும்? இல்லை, அது என்னென்னா சாதாரணமாக அரசியல் கட்சியில் உள்ளே போய் இந்த பணம் சம்பாதிக்கிற ஒரு கேங் இருக்குது. அதை தான் அரியலூரில் பேசினார். பணம் சம்பாதிக்கிற அரசியலில் வரலன்னு சொன்ன விஷயம் அது ஒன்று. நான் உச்சத்தில் இருந்து நான் வந்தவன். அதாவது திடீர்னு அரசியலுக்குள்ளே வந்து அரசியல் களத்துக்குள்ள நான் வரலை. நான் கிட்டத்தட்ட வந்து 200 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு நடிகர் வேணான்னு சொல்லிட்டு உள்ளே வர்றார். மிகப்பெரிய ஒரு பொசிஷன் வந்துட்டு அதையும் வேணான்ட்டு வர்றாருன்னா யாரும் சாதாரணமாக செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது வேணான்றது கிடையாது. இப்போ மறுபடியும் படத்துக்கு போவார் அப்படின்னு தானே பேச்சு போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து 26ல் டிவிக்கு வெற்றி பெற்றால் அவர் தமிழை முதலமைச்சராக வரார். ஸோ தமிழை முதலமைச்சரானதுக்கு அப்புறமேல் சினிமா நடிக்கிறது வாய்ப்பு இருக்காது. ஓகேங்களா. பட் ஒருவேளை இந்த வெற்றி தாமதமானால் ஸோ எதிர்கட்சி தலைவராக வந்துட்டாருன்னா கூட நீங்கள் அதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்கலாம். இப்போ இந்த படம் கடைசி படம்னு அவர் சொல்ல கிடையாது. ஒரு வெற்றி பெற்றால் வரமாட்டார், ஏன்னா டைம் இருக்காது. வெற்றிகள் கிடைக்கலன்னா ஸோ படத்துக்கு வருவார். படத்தின் மூலமாக அடுத்து இன்னும் சமூக சிந்தனை உள்ள எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணாரோ அதை மாதிரி நிறைய படங்கள் அடுத்து பண்ணுவார். ஸோ அதன் மூலமாக இந்த நாட்டுக்கும் சமூகத்துக்கும் மக்களுக்கும் என்ன சொல்ல வர நினைக்கிறாரோ அந்த படத்தின் மூலமாக சொல்லலாம். அவர் மிஞ்சி போனால் 4-5 படம் பண்ணுவார் 2031 வரைக்கும், அவ்வளோதான். அதனால் வந்து இதற்காக விட்டுட்டு வந்தார் அதுக்காக விட்டு வந்தார்னு கிடையாது. தன்னுடைய பொசிஷன் விஷயத்தை அவர் சொல்ல விரும்புகிறார், அவ்வளோதான். பட் இதை நம்ம வந்து வேறு எதுவுமே எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ மற்ற கட்சியெலாம் வந்து இப்போ பயந்துருக்காங்களா? யார் எல்லா பேருமே பயந்து தான் இருக்காங்க. விஜயோடைய வருகை, அரசியலுடைய விமர்சனங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விமர்சகர்களை பேசுறது கூட விஜயனுடைய வருகை வந்து மிகப்பெரிய ஒரு கிளியை ஏற்படுத்தியிருக்கு. எல்லாருமே மிரண்டு போயிருக்காங்க. விஜய் வருவார், சும்மா சினிமா மாதிரி பேசிட்டு போயிடுவார்னு நினச்ச ஒரு விஜயை
2 மாநாடு போட்டு தன்னுடைய செல்வாக்கை காமிச்சிட்டாரு, கூட்டத்தை காமிச்சிட்டாரு, வாய்ஸ் எப்படின்னு காமிச்சிட்டாரு. ஸ்பீச் இப்போ திருச்சியில் காமிச்சிருக்காரு, அரியலூர்லேயும் காமிச்சிட்டார். இனிமேல் அவருடைய ஸ்பீச் மிகப்பெரிய போல்டாக தான் இருக்கும். அதனால் இப்போ அவர் சொன்னதே வந்து டிவிகே டிஎம்கே மட்டும்தான் போட்டி சொல்கிறார் இல்லையா. 3ஆவதாக இருக்கக்கூடிய சில பேர் வந்து இப்போ 4, 5 இடத்துக்கு போயிட்டாங்க விஜயின் வருகையினால். அதனால் இவர் வந்துட்டதுனால கோவப்படுறவங்க நிறைய பேர் இப்போ இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உரிமையில் பேசுகிறாங்க, வாடாபடான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விஜயனுடைய வருகையினால தானே இது இந்த பேச்சு வருது, இல்லைன்னா வருமா? வராது. ஆனாலும் இவருடைய வருகை முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு கிளியை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இவர் 2 பேர்த்துக்கு தான் போட்டி. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீ வா இல்லை நான் வருவேன்ற இருந்த இடத்துல இப்போ 3ஆவதாக ஒருத்தர் வந்து இப்போ அந்த காலத்தில் இறங்கிட்டார். அந்த போட்டி வந்து மும்முனைகள் போட்டி ஆகிடுச்சு. ஓட்டு பிரியும், ஸோ ஓட் பேங்க் பிரியும், இல்லை செல்வாக்கு யாருன்றது தெரிய வரும். தனி மெஜாரிட்டியில் யார் வருவனே சொல்ல முடியாத சூழ்நிலை இப்போ உருவாகிருக்கு விஜய் வந்ததுனால. எல்லாம் ஸ்ப்ரிட் பண்ணி ஓட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாங்கன்னா சட்டசபை தொங்கு சட்டசபையாக மாறும். இப்போ முதலமைச்சர் யாருன்னே தீர்மானிக்க முடியாத சூழ்நிலை உருவாகும். அந்த இடத்துல விஜய் வந்து முதலமைச்சர் இவர் தான் வந்து முடிவு பண்ணுற இடத்துல அவர் வந்து உட்காருவார். இப்போ அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா உங்களுக்கு அதை. அதனால் இந்த 26 எலெக்ஷன் மிகப்பெரிய ஒரு களமாக அமையும். விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருப்பார். எல்லாருக்குமே வந்து அவர் வந்து ஒரு பில்லராக வந்துட்டாரே, என்ன பண்ணணும் வந்து எல்லாம் உச்சத்தில் பார்க்குற நிலைமையில விஜய் இருக்கார். ஓகே சார். ஸோ 2026ல் விஜய் வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இப்போ ஆடியன்ஸ் சப்போர்ட் இருக்குது. நேரத்துக்கு நன்றி. நன்றி. மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விஜய் தயா சைனிங்.